கிறிஸ்துக்கள் அன்பான கலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள் இந்த மாதம் முழுவதும் கடைசி வாரங்களில் வந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மை மிகவும் நேர்த்தியாக நடத்தி வந்திருக்கிறார். ஒருவேளை வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் உங்களையும் என்னையும் மிகவும் அன்போடு பரிவோடு அவர் என்ன செஞ்சாரு, நடத்தி வந்தார். அதனால அந்த ஆண்டவருக்கு நம்ம துதி சொல்லி இந்த நாளை ஆரம்பிப்போமா? இந்த நாள்ல நமக்கு இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக ஆண்டவர் தருகிற சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம் என்று சொல்லுங்க. அந்த நித்திய ஜீவனுக்காக நம்ம என்ன செய்றோம், ஆண்டவரத்துல வரோம். ஆண்டவரே, நாங்கள் நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னு சொல்லி. அது அடைவதற்கு அல்லது என்ன காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவர் நமக்கு மிகவும் மிகவும் ஆரம்பத்துல இருந்தே நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதுன்னா, என்னை விசுவாசிங்க, அப்ப நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொன்னா அவர் நம்ம என்ன செய்வாரா, நித்திய ஜீவனுக்குள்ள நம்மை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, அந்த பொருளை பயன்படுத்துவதற்கு நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன செய்வாங்கன்னு சொன்னா புக்லெட் கொடுப்பாங்க. அதை பார்த்து நம்ம அதை பயன்படுத்திப்போம். ஒருவேளை நமக்கு அது படிச்சாலும் புரியல அப்படின்னு சொன்னா, அந்த பொருளை பயன்படுத்துறவர்கள் யாராவது இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்கள அணுகி நம்ம கேட்போம். சார், நீங்க அந்த பொருள் வாங்குனீங்க. மேடம், நீங்க அந்த பொருள் வாங்குனீங்க. அது எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க? அது எவ்வளோக்குள்ள நல்லா இருக்குது? அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அப்படி கேட்ட உடனே அவங்களுக்கு தெரிந்த அறிவுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சொல்லிக் குடுப்பாங்க. உதாரணமா நீங்க ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கங்களேன். நீங்க செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா, எல்லாமே எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா சிலருக்கு எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேசுறதுக்கு அல்லது சில டைம்ல மெசேஜ் அனுப்புறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இவ்வளோதான். அதுக்கு உள்ள போய் வேற காரியங்கள்லாம் செய்ய சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. அதே மாரி சிலர்ட்ட குடுத்தீங்கன்னு சொன்னா, அவங்க என்ன செய்வாங்க, ஏ டூ இசட்ன்னுவாங்கல்ல, அந்த மாரி அந்த செல்ஃபோன்ல என்னலாம் பண்ணலாம்? எவ்வளோ மெமரிய இது பண்ணலாம்? எவ்வளோ டெலீட் பண்ணா எவ்வளோ இதுவா இருக்கும்? எவ்வளோக்குள்ள பவர் வச்சா இருக்கும்? எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணா அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? எவ்வளோ நேரம் அத நம்ம சார்ஜர்ல வச்சிருந்தா அதுக்கு சேஃபு. நெறைய காரியங்கள் அவங்களுக்கு தெரியும். அதுல நம்ம பயன்படுத்துகிற அல்லது மோடம் என்ன நெறைய காரியங்கள் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தெரிந்தவர்களுக்கு அத நம்ம என்ன செய்யலாம்? கேட்டு நம்ம தெரிஞ்சுட்டு நம்மளும் என்ன செய்யலாம்? அதை பயன்படுத்தலாம். ஆனா இந்த ரட்சிப்பு அல்லது நித்திய ஜீவன் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அது எப்படி? நாம தான் தனித்தனியாக தான் என்ன செய்ய முடியும்? அதுக்காக நீங்க என்ன செய்ய தேவையில்ல. எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இல்ல வேதாகமத்த நெறைய தெரிஞ்சிருக்கணும். வேதாகம வசனங்கள நெறைய மனப்பாடமா வச்சிருக்கணும். அப்படிலாம் இல்லங்க. இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆண்டவரு இன்னைக்கு நமக்கு வருகிற அந்த வாக்குத்தத்தத்தின் வசனம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, யோவான் 6:47. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? ரொம்ப பெரிய காரியம் இல்ல. என்னது? என்னிடத்தில் விசுவாசமா இருக்கணும். நம்ம தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு என்னதான்? நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே, மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தடவ சொல்ல, அந்த திருப்பி திருப்பி மெய்யாகவே, மெய்யாகன்னா அது கண்டிப்பா அப்படின்ற ஒரு காரியம். மெய்யாகவே, மெய்யாக அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு நீங்களும் நானும் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அது விசுவாசிக்கிறது என்பது என்னது? மற்றவங்களுக்கு பைபிளை பத்தி தெரிஞ்சவங்கள கூட இருக்கேன், நான் அவங்க கூட இருக்கிறேன். இல்ல எங்க வீட்ல 10 போதகர்கள் இருக்காங்க. தலைமுறை தலைமுறையாக போதகர்கள் இருக்கிறாங்க. அதனால எனக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிரும். இல்ல நானே வேதாகமத்தை 10, 15 முறை வாசித்திருக்கிறேன். முழுமையாக வாசித்து முடித்திருக்கிறேன். அப்படின்னா எனக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிருமா? அப்படிலாம் இல்லைங்க. ஆண்டவரை விசுவாசிக்கணும். தேவனை விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் மெய்யாகவே நித்திய ஜீவன் உண்டு என்று நம்ம பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, அது மாத்திரம் இல்ல, யோவான் 17:3 என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இயேசுவை அறிகிற ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பினராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நமக்கு என்னதான்? நித்திய ஜீவன். நம்ம ஆண்டவர் அறிஞ்சுக்கொள்ளணும். அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு அன்பானவர், பாவிகளை எப்படி அவர் நேசிக்கிறார், அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம எப்படி காப்பாற்றுகிறார் அல்லது தாங்குகிறார், வியாதியின் படுக்கையில நமக்கு எவ்வாறு உதவி செய்கிறார், நம்ம பாவத்துல விழும்பொழுது அவர் நம்ம எப்படி தண்டித்து நம்மை தாங்கி நம்மை உணர்த்தி எப்படி அவர் மீண்டும் திருப்பி அவரிடத்துல கொண்டு வர. இதெல்லாம் இதன் மத்தியில் எல்லாமே என்ன இருக்குன்னு சொன்னா, அவர் உங்கள் மேலும் என் மேலும் வைத்த அன்பு வெளிப்படும். அப்பேற்பட்ட அன்பான கடவுளை நீங்களும் நான் என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவர்களுக்கு என்னது? நித்திய ஜீவன்
உண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் என்ன சொன்னா, நீங்க யோவான் 3:16 பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் என்னது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க என்ன பண்ண மாட்டாங்களாம், கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அதுல பாத்தீங்களா, நம்ம கெட்டு போயிடக்கூடாது. அவர் என்ன செய்யறார், அவரை விசுவாசித்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளை கெட்டு போகாதபடிக்கு என்ன செய்வார், நித்திய ஜீவனுக்குள்ள அவர் நம்மை நடத்துவார். யோவான் 10:27-28 ரொம்ப அழகா சொல்லுவாங்க, சொல்லி இருக்குது. அந்த வசனம் என்னச்சுன்னா, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு என்ன செய்த பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் என்ன செய்யாதான், கெட்டு போகாது, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை அப்படின்னு சொன்னா பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுக்குறாங்க. நம்ம அவரை விசுவாசித்தோம் அப்படின்னு சொன்னா அவருடைய சத்தத்தை நம்ம கேட்போம், நம்ம அவரை பின் செல்வோம். அவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்ய, அவர் சொல்றதெல்லாம் நம்ம நம்பி அவர் செய்ய சொல்லுகிற காரியங்களை எல்லாம் நம்ம செய்வோம். அதுதானே விசுவாசம். அவரை நம்புவோம், அவரை விசுவாசித்து என்ன செய்வோமா, அவர் சொல்லுகிறபடி எல்லாம் செய்வோம். அவர் சத்தத்தை நம்ம கேட்போம். அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும் பொழுது, விசுவாசித்து நடக்கும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா, கெட்டு போகாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாக்கிறாங்க. என்ன பிளஸ்ஸிங் பாருங்க, கெட்டு போகாமல் நம்மளை பாதுகாக்கிறாங்க. அது மாத்திரம் என்ன சொல்றாராம், அவர் கையில நம்மளை வச்சிருக்காரு. அவர் கையில இருந்து நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாதுங்க. அப்போ இந்த விசுவாசம் எவ்வளவு ஒரு முக்கியம். நம்மை பறித்து கொள்ளாத இடத்துல ஆண்டோடைய பாதத்துல இருக்கிறோம். அதனால நம்ம சுற்றி நடக்கிற பிரச்சனைகள், வேதனைகள், சோதனைகள் எதுவுமே நம்ம என்ன செஞ்சிடாது, ஆண்டோடத்துல இருந்து பிரித்திடாது. ஏன்னு சொன்னா நம்ம அவருடைய கரத்துல இருக்கிறோம். அவர் கரத்துல மாத்திரம் இல்லை, அவரை விசுவாசிக்கிறதுனால அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்துல நடத்தும் பொழுது அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, கெட்டு போவதில்லை, ஒருவனும் என் கையிலிருந்து என்ன செய்யதில்லை, பறித்து கொள்வதில்லை. ஆண்டுடைய கரத்துல இருந்தா நம்ம யாரும் பறிக்க முடியுமா? அப்ப நம்ம விசுவாசித்து அவருடைய கரத்துல அடங்கியிருப்போம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்வார். நம்ம என்ன செய்யணும், அவரை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசிக்கிற மட்டும் இல்லை, அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது, என் சத்தத்தை என் ஆடுகள் கேட்கும். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த பாக்கியத்தை இன்னைக்கு நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்காரு. அவரை விசுவாசிக்க ஆரம்பிப்போம், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்போம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த தகப்பனே, அன்பின் இந்த ராஜாவே, ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் பாதுகாத்து பராமரித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் நீர் கொடுத்த சத்தியத்திற்காக நன்றி ராஜா. நாங்கள் விசுவாசிக்க நீங்க கிருபை செய்யுங்க, ஒரு விசுவாசத்தில் நிலைப்பட கிருபை செய்யுங்க. நாங்கள் கெட்டு போகாதபடிக்கு நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தானோடு உடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை விசுவாசத்தோடு நம்பி ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் நடத்த எங்களுக்கு கிருபை செய்யும். யாருக்கு விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற அந்த சாத்தான் கெச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திருந்தாலும் அவன் நாங்கள் உடைய கரத்தில் இருக்கும்போது அவன் எங்களை அணுகாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீர் என்ற அந்த விசுவாசத்தோட எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்த நீங்க கிருபை செய்யுங்க. குற்றம் குறைகளை மன்னித்தருளுங்க. உடைய ராஜ்யம் வரும்போதே தரல வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.